இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை சிறையில் அடைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் திலீபா பீரிஸ் மற்றும் ரணில் விக்ரமசிங்க தரப்பில் வழக்கறிஞர் அனுசா பிரேமரத்ன ஆகியோர் ஆஜராகி வாதாடினர். இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நிலுபுலி லங்காபுர ரணிலை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் சொந்த பயணமாக பிரித்தானியா செல்வதற்காக அரசு பணத்தை செலவு செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் விசாரணைக்காக ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நேற்றைய தினம் சிஐடியினரால் ரணில் விக்ரமசிங்கே கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்றைய தினம் ஆஜராகியிருந்தார். அதன் பின்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பிணை மனு மீதான உத்தரவு 30 நிமிடங்கள் தாமதமானது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ரணில் தாக்கல் செய்திருந்த பிணை மனு மீதான உத்தரவு அறிவிக்கப்படுவது அரை மணி நேரம் தள்ளி வைக்கப்பட்டது. சிஐடி தரப்பில் ஆஜரான திலீபா பீரிஸ் ரணில் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் பொது சொத்து சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். ரணிலிடம் விசாரணைகள் முடியாததால் காவலில் வைக்குமாறு கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் ரணில் தரப்பில் ஆஜரான அனுசா பிரேமரத்ன வழக்கின் விவரங்களை தெரிவித்து பிணையில் விடுவிக்குமாறு வாதாடினார். இதனைத் தொடர்ந்து பிணை மனு மீதான உத்தரவு அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அரச நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. தனது மனைவியான மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவிற்காக லண்டனுக்கு அரச நிதியை பயன்படுத்தி விஜயம் செய்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு விடயங்களை அறிவித்திருந்தது. இதனையடுத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யோக செயலாளர் சென்ட்ரா பெரேரா மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தியிருந்தனர். இறுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வைத்திய காரணங்களுக்காக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன்னர் இலங்கை தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயர்குருதி அமுக்கம் மற்றும் கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் தன்மை காரணமாக இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் இந்த ரணில் விக்ரமசிங்கே என்பவர் யார் என்ற கேள்வி எல்லோருடைய மத்தியிலும் எழக்கூடியதாக இருக்கிறது. ஆசியாவின் தலை சிறந்த ராஜதந்திரியாக ரணில் விக்ரமசிங்கே அறியப்படுகின்றார். சுமார் 6 தடவைகள் இலங்கையினுடைய பிரதமராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் அதே நேரம் இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் பதவி வகித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் அறியப்பட்ட மிக பிரபலமான ஒரு அரசியல்வாதியாகவும் தனது பதவி காலத்திலும் பதவி இல்லாத கால பகுதியிலும் மேற்குலக தலைவர்களுடன் மிக நெருக்கமான ஒரு தொடர்பை கொண்டவராகவும் காணப்படுகிறார். இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் தலை சிறந்த ராஜதந்திரி என்ற புகழாரம் இவருக்கு வழங்கப்பட்டது. மேற்கு நாடுகளிலும் இவருக்கான அங்கீகாரம் என்பது மிக பெரியதாக காணப்படுகிறது. இலங்கையில் இருக்கும் அரசு தலைவர்களில் அரசியல்வாதிகளில் மிக முக்கியமான ஒருவராக ரணில் விக்ரமசிங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றார். பல தடவைகளில் பல்வேறு விவகாரங்களுக்காக இவர் பாராட்டப்பட்டதோடு இலங்கையில் கடந்த காலங்களில் நிலவிய பொருளாதார மந்தகதி நிலைமை காலங்களில் நாட்டினுடைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்தில் நாட்டின் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றி
அதன் மூலமாக நாட்டை அந்த நிலைமையிலிருந்து மீட்டதாக கூறப்படுகின்றனர். இந்த நிலையில் இவர் தொடர்பாக ஆராய வேண்டியதும் தரவுகளை பெற்றுக்கொள்வதும் நமது கடமையாகும். ரணில் விக்ரமசிங்கவின் தந்தை எக்ஸ்மன் விக்ரமசிங்க இலங்கை குடியுரிமை பணியில் மூத்த அதிகாரியாக இருந்தவர். அதன் பின்பதாக DR விஜயவர்தன காலகட்டத்தில் லேக் ஹவுஸ் ஊடகத்தை நடத்தி வந்தார். ரணிலின் தாய் நளினி விஜயவர்தன மகள் ஆவார். இளம் வயதில் சோசலிசவாதியாக இருந்த எக்ஸ்மன் பின்னர் லேக் ஹவுஸ் நிர்வாகத்தை மட்டுமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் அரசு அமைவதிலும் மறைமுக சக்தியாக செயல்பட்டார். ரோயல் கல்லூரியில் பட்டம் பெற்ற ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார். 1977 தேர்தலில் பியாகம தொகுதியில் இருந்து இளம் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றார். 28 வயதில் UNP-யினுடைய இளம் MP-யாக தேர்வு செய்யப்பட்டார். அந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி இமாலய வெற்றி பெற்றது. GR ஜெயவர்தன மற்றும் பிரேமதாச அரசில் பல அமைச்சரவை பொறுப்புகளை வகித்தார். இவர் கல்வி அமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட கல்வி பற்றிய வெள்ளை அறிக்கை பெரும் விவாதங்களை கிளப்பியிருந்தது. ரணில் விக்ரமசிங்க 6 முறை பிரதமராகவும் 6 முறை எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்துள்ளார். 1993 ஆண்டு முதல் பிரதமராக பதவியேற்றார். அதன் பின்னர் கோத்தாபாய ராஜபக்ச அதிபராக இருந்தபோது 2015 இருமுறை மற்றும் 2018 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் பின்னர் 2022 மஹிந்த ராஜபக்ச பதவி விலகிய பிறகும் பிரதமராக பதவியேற்றார். அத்தோடு 1994, 2001 மற்றும் 2004, 2015 இடையே 6 முறை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்துள்ளார். கோத்தாபாய ராஜபக்ச பதவி விலகியதைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க இலங்கையினுடைய ஜனாதிபதியாக செயற்பட்டார். இப்படியாக புகழ் பேசப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைதின் பின்பதாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆதரவாளர்கள் நீதிமன்றத்திற்கு முன்னால் திரண்டிருந்த அவர்கள் உங்களோடு நாங்கள் எப்போதும் இருக்கிறோம் என்று அழுது கூச்சலிட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ரணிலின் கைது அரசாங்கத்தினுடைய தவறு என சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இது போன்ற சிறிய விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச அன்று வன்முறையை கையில் எடுத்த JVP அரசாங்கம் இன்றும் அதிகாரத்தை அவ்வாறே பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவை பார்க்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். அதன் பின்பதாக இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என கருத்து வெளியிட்டிருந்தார். சஜித் பிரேமதாச இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சிறைச்சாலை வைத்தியசாலையில் ரணிலை பார்வையிட்டு சுகநலம் கேட்டறிந்து கொண்டார். மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் வெளியில் வர வேண்டும் என மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். திஸ்ஸ அத்தநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தின் அடிப்படை உண்மைகள் குறித்து நான் எதுவும் குறிப்பிட முயற்சிக்க மாட்டேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றத்திற்கு சென்று ரணிலை பார்வையிட்டிருந்தார். திலித் ஜெயவீர ரணில் விக்ரமசிங்கவின் அரசியலை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் இந்த நாட்டின் ஒரு ஜனாதிபதிக்கு இவ்வாறு செய்வது தவறு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். சந்திரிகா முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் நீதிமன்றத்திற்கு சென்ற முக்கிய புள்ளிகள்: முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன, டிரான் அலஸ், அனுர பிரியதர்சன யாப்பா, பஜ்ர அபிவர்த்தன, நிமல் லான்சா, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, முஜிபுர் ரஹ்மான், ரவி கருணாநாயக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன ஆகியோர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தனர். தேசிய மக்கள் சக்தி அரசின் கருத்து: குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அனைவரும் தராதரம் பாராது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இவை இதுவரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக பார்வையிட்டவர்களும் கருத்து கூறிய அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்களுமாகும். மனோ கணேசனை தவிர இது தொடர்பாக தமிழ் முஸ்லிம் அரசியல் தரப்புகளில் இருந்து பொதுப்படையான அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்றாலும் MA சுமந்திரன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இந்த கைதை வன்மையாக கண்டிப்பதான ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கிறார்.
இதேவேளை தற்போது ரணில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு மாற்றப்பட்டுள்ளார். இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட வரலாறு இதுவே முதல் முறையாகும். ரணில் விக்ரமசிங்க அந்த வரலாற்று பெருமையையும் தன்வசப்படுத்திக் கொண்டார்.